பிரஸ் மீடியா இன்டர்நெட் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சமுத்திரகனி சார், சுரேஷ் காமாட்சி சார், எங்கள் டைரக்டர் கர்மேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார், தமிழர் விமணியன் சார், உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட், இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம். நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது. பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம போடுவோம். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில. இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் மிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆஃப்டர் கரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீரபாபு சார் தெரியும். ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி, அவரே டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முடக்கர்த்தான் டைட்டில் வந்து எப்படின்னா, குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெருசானதுக்கப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டுறாங்க. சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கயவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும், அதுதான் முடக்கருத்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ மற்ற படங்கள் மாதிரி டூயட் இருக்கும், இதில் ரொமான்டிக் இருக்கும், சாங், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் 6000 பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மனசு. அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரக்ஷன் அவங்களே தான். சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில், சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில், சின்மய் மேம் அவங்க வாய்ஸில், குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க. காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை. ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார், காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். அதை அடுத்து January 5 வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது. 25 முடக்கர்த்தான் படமும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லோரும் பேதார்வு கொடுக்கணும். 2016 15 அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு, பட் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது. ஸோ மறுபடியும் மழைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ, எந்த படம் நம்மளுடைய மனதை சிதைக்குமோ, எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ, அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல, இந்த ஊடகமும் கூட. அதெல்லாம் தான் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்குது. ஒரு 4-5 நிறுவனங்களுக்காகவும் 4-5 நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேருந்து முடக்கருத்தான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் செய்ய முடியும். இந்த படத்தில் இந்த நொடி இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கும், அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார்? ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும்? அப்போ ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார்? அதுதான் சமுத்திரகனி சொன்னார். இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்ய போகுது? அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார், இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும். அவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அவர். ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா? அதெல்லாம் இருக்காது.
எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்பான். அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான். இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தமிழருவி மணி அண்ணங்கிட்ட. இந்த திரையில் தான் நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன். 1989ஆம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை. இப்போலாம் படம் எடுக்கும்போதே பார்த்துட்றாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில். அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அது பிறகு தான் அப்போ தான் என்ன இருக்குன்னே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள், எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள், எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன ஒரு இடம். நிச்சயமாக சொல்லுவேன், இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய, இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம். அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க. எவன் 50 கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம். யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம், அதை இயக்கிறவனுக்கும் அவ்வளோதான் சம்பளம். இது கொலைக்காரர்கள்ன்ற கத்தி வச்சு கொலை பண்ணுறவன் மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைக்காரன், அந்த படத்தை உருவாக்கணும் கொலைக்காரன், அதை பார்க்குறவனும் கொலைக்காரன். ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க அது. என்னென்னா சினிமா வந்து ஒரு கலை. அது ஒரு சினிமா ஒருத்தனை மாற்றிடும், அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஆனால் அந்த கலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி தான் நாஞ்சநடன் சொல்லுவார், ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது தாடி மழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்பட கலை. அதை வச்சுக்கிட்டு மயிரை வழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மிக ஒரு முக்கியமான ஆள் அவர். எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு மனிதர், ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை. மிக முக்கியமானவர். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஒருத்தர் வந்து சொல்லுவாரா, நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன். அது யார் சொல்லுவான்? ஒரு வியாபாரி சொல்லுவான். அவர் சொல்ல மாட்டார். உயிர் தாங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம். உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எங்கே விழறோம்? மருத்துவர்கிட்ட. நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப, நான் வந்து 75ஆம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்ருட்டிக்கு போவோம், இல்லை கடலூருக்கு போவோம், இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவரில் பார்க்கணுன்னா. இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துச்சு எல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க? மருந்து கடையும் குடிக்கிற கடையும் தான். ஏன் இவ்வளோ கடை தேவைப்பட்டது? ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை? நம்மளாம் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நீட்டை ஒழிக்கணும்னு. மருந்து கடை வேணான்னு ஒழிக்கணும். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி பாருங்கடான்னா, நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணுற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் உணவு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே இலை, பட்டைகள், என்ன சொல்கிறது, வேர்கள், அனைத்துமே மருந்து. அதையெல்லாம் நம்ம ஒழித்து தள்ளிட்டோம். அயோத்தியாசர் பேரால் ஒரு சித்த மருத்துவ ஒரு 700 கோடியில் தாம்பரத்தில் வந்த பிறகு தான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய வந்தது. அது பிறகு தான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு. ஒரு பெரிய ஆள். எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சைதத்துறை சைமன்னா நான் மறக்கவே மாட்டேன். அவரு ஒரு முக்கியமான ஒருத்தர். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை பிடுங்கிறதுக்காக மட்டுமே படம் எடுக்க வந்திருப்பாங்க. அவர் வந்திருக்கிறது வந்து வேறு காரியம். அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். அதில் நிறை குறைகள் இருக்கலாம். மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார். அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுகிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள். உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ளே வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை.
திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து ஃப்ரான்ஸு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே சினிமாவை எப்படி பார்க்குறான்னு. நான் இப்போ அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு 45 நாட்கள் போயிட்டு வந்தேன். எல்லாரையும் நான் சந்திக்கிறேன், எல்லாரையும் பார்க்குறேன். ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழிலாக மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சுட்டே இருக்கிற ஒரு கூட்டங்கள்லாம் அங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது பெரிய குற்றம் இல்லையா? அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அது குழந்தைகள் அதை பார்க்குறாங்க, அதுதான் பெரிய கொடுமை. அது நம்மளாம் எதை பற்றியோ கவலைப்படுறோம். நமக்கு எல்லாருக்கும் குழந்தைகள் வரப்போகுது, நம்மளாம் பாதுகாப்பாக வாழறதா உணர்கிறோம். நம்மளாம் ஒரு நடந்து போனால் ஒரு எறும்பு மிரிச்சிட்டா எடுத்து விட்டுட்டு போவோம். அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கு என்னவா இருக்கு? துடி துடிச்சு சாவறான், கையை வெட்டுறான், தலையை வெட்டுறான், அதை வெட்டுறான், கை தட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஆக்குறது யார்? நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது. இதெல்லாம் யார் அரசியல்வாதி சொல்லி தருவாங்களா? சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும், ஒரு எழுத்து செய்யும், ஒரு திரைக்கலை செய்யும், ஒரு இசை செய்யும், அது ஒரு ஓவியம் செய்யும், ஒரு சிற்பம் செய்யும். கலைகள்னால் என்னென்னு நமக்கு தெரியாத, அதான பிரச்சனை. ஒரு அவருடைய என்ன நான் அவருடைய காரில் தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தார். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல. வந்தார். அண்ணா நீங்கள் கட்டாயம் வந்தாகணுன்னாரு. என்னால் குளிக்கூட முடியல. இல்லைண்ணா நீங்கள் எதுவுமே முக்கியம், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னார். அது அவருடைய மனசு எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி தொடங்கியிருக்கார். வெளியீடு ஜனவரி 25ன்னு போட்டிருக்கார். எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க. நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்திருக்காரு, இதை பார்க்கலான்னு நம்ம போவோம். இல்லைங்க உங்கள் காட்சி இல்லைங்க, வேறு படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் நடக்குது, இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும்னா பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க, அத்தனை நாள் மூடி வைங்க தேட்டரை. அப்போ என்ன நடக்கும், எப்படி நடக்கும் திரையரங்கம்? அதெல்லாம் இப்போ இல்லை, எங்கேயுமே இல்லை. படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது, எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது. இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு மர்மமாக இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வரார். எவ்வளோ செலவாயிருக்கும் இது வீரபாபு? அவன் குறைச்சி சொல்கிறார். 2 கோடிலாம் படம் எடுக்க முடியாது, 3 கோடியாக ஆயிருக்கும். அந்த 3 கோடியை இந்த மனிதன் எப்படி அந்த வருவாய் எப்படி ஈட்டியிருப்பார்? எனக்கு அந்த கவலை தாங்க. ஏன்னா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, மிக எளிய குடும்பம். நான் வீட்டுக்கெல்லாம் போவேன், உணவு அருந்துவேன். அதுதான் எனக்கு பெரும் கவலையாகவே இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து பெரும் கவலையாக அதுதான். அவருடைய கடமையை அவர் செய்துட்டார். நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது. ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு உடனே போகலாம், நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங். அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுத்திரக்கனி அண்ணன் அவர்கள். இப்போ ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு. அவர் இப்போ வந்துடுவார். அவருக்கும் வணக்கம். அப்புறம் நம்ம ஷியாம் அண்ணெல்லாம் வந்து அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான். வன்முறை, வெட்டு, குத்து அதெல்லாம் தாண்டி திரைப்படத்தில்
நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும். ஷியாம் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம், அது எல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம். இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தளங்களில் திரு ஷியாம் அவர்கள், திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க. நான் உண்மையிலேயே நேரடியாக பார்த்தேன். அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு எடுத்தா பிச்சுக்கிட்டு ஓடும். நான் உண்மையை சொல்கிறேன். அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சுருக்காரு. அதுதான் நம்ம படத்தில் மகானான்னு ஒரு ஹீரோயின், அவங்க இப்போ ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து முதல் படம், அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம். ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய நண்பர்கள், எதுக்குடா உனக்கு இந்த வேலை, ஒழுங்காக கஷாயத்தை கொடுத்தோமா பொழப்பு நடத்தணுமா போக வேண்டியதானே அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. நான் முதலையே சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்குறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும். ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில் ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் நம்ம போய் இதை கேட்குற நிலைமையிலையோ சொல்கிற நிலைமையிலையோ இல்லை. அதனால் நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம். இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக வந்தது, அதனால் நம்ம இறங்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல, இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். என்ன கோரிக்கைனா, பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கையெல்லாம் வைக்க முடியாது. நம்ம என்ன டாஸ்மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா உற்பத்தியாளர்கள்லேருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள், அவங்களுடைய வலதுகை இடதுகை. டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் நிறைய சம்பளம்லாம் போயிட்டுருக்குங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில் நான் வைக்கலை. இப்போ சமீபமாக நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம், அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம், அதை நண்பர்களோடு போய் பார்க்குற போது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க. நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை, இப்போ அவர்களுக்கெல்லாம் 70 வயது 75 வயது ஆகிவிட்டது. அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள், அவர்கள் பட்ட அந்த வேதனைகள், கொடுமைகள், இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டு போய் கற்பழித்தாங்க, பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பிரயோஜனம்? இந்த கொடுமைகள், இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான், காவல்துறை என்ன பண்ணணும்? அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும்.
வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது, வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. காவல்துறை குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இப்போ சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா, அந்த சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு உள்ளே பீடி விற்கிறாங்களாம், 3000 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம், ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதாம். இதெல்லாம் வெளியில் சொல்கிறாங்க. சிறைச்சாலை இன்னும் 40-50 வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு, இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா? அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாதா? அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரே விஷயந்தான், நோட்டு ஓட்டு, இந்த 2 நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துகிட்ருக்குது. அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா 1000 பேப்பர் அங்கே இருக்கும், 1001வது இது இருக்கும். திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்துலலாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்குறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். இப்போ இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கலை. எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் மொழின்னு தான் 40-50 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம். இப்போ ஈரோடுனா மஞ்சள், மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது, உலகம் பூரா விவசாயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனால் இந்த 40-50 ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை, அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள். இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணிந்த ஒரு பெண்மணி, இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆள், கொச்சையாக இந்த அம்மா கேள்வி கேட்கும், இவர் அசிங்கமாக பதில் சொல்வார். இது என்னன்னு கேட்டால் இந்த ஆள் சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார். அதாவது பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிட்ருக்குறாங்க, நல்ல வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஏடா சித்த மருத்துவர்னு போட்டிருக்கிறான், இவ்வளவு கேவலமாக அசிங்கமாக பேசுகிறான், கொச்சையாக பேசுகிறான், ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ சித்த மருத்துவம்லாம் இப்போ இதுதான் போல் சித்த மருத்துவம். அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க. இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 30-40 வருஷமாக சொல்கிறேன். அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழின்னு பேசுகிறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா, இப்போ ஒரு அரசியல்வாதி, ஏப்பா யார்ப்பா நீ இவ்வளோ அசிங்கமாக கொச்சையாக ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, நீ யார், என்ன அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க. இதே விஷயத்தை படிக்காத ஒரு நபர்
ஆங்கில மருத்துவத்தை பற்றி டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப்லைன் அப்படின்னு பேச முடியுமா? தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது. பூரா அதாவது நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். முறையான தமிழ் மருத்துவத்தை சரியாக இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களையெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்கே வருவான், அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம். இது நீங்கள் டாஸ்மாக் விற்கிறதுக்கு பதிலாக இதை சிறப்பாக செய்யுங்க. விஷயம் நிறைய இருக்குது. அது எதுவுமே மக்கள் இப்போ நம்புறதுக்கு தயாராக இல்லை. அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும். அதுதான் என்னோடது. ஆனாலும் இந்த கோரிக்கையை நான் வைக்கலைங்க. ஏன்னா இது இப்போ வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது. நம்ம இப்போ இதில் என்னென்னா, அடிக்கடி மாதம் மாதம் பத்திரிக்கையில் பார்க்குறோம், தன்னுடைய 2 குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை. என்னன்னு கேட்டால் பசி, வறுமை, கடன். இதுதான். அந்த 2 குழந்தை தண்ணியில் உளுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பசினால், வறுமையினால் அந்த தாய் தன்னோட 2 குழந்தையை தூக்கி போட்டு தானும் குதித்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா, போன 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தையை தூக்கி கிணத்துல போட்டுட்டு அதுவும் குளிச்சு செத்து போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது வரைக்கும் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த ஏழைகளுக்கு, இந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் அந்த 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த மனநிலையில் இருக்காங்க, என்ன ஒன்றும் வழி இல்லை, குழந்தைய காப்பாற்ற வழி இல்லையா, அதம்மா அங்கே போங்கம்மா, அந்த அரசு இது இருக்குமா, போய் குழந்தைங்கள அங்கே சேர்த்து விட்டு நீங்கள் அங்கே இருந்து தொழிலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அரசு, ஒரு அமைப்பை உருவாக்கணும். குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த 7 லட்சம் கோடியை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த குழந்தைகள், இந்த தாய்மார்களுடைய நீங்கள் இந்த எல்லாருக்கும் 1000 2000 இது தேவையில்லை. யாருக்கு தேவை? பசி பட்டினியெல்லாம் சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு போங்க. அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில் திட்டம், அது திட்டம், இது திட்டத்தெல்லாம் பண்ணுங்கள். இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி. வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லணும். நல்ல மனுஷன். அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் ஒரு படம் பண்ண போகிறாரு. அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னா. இல்லைண்ணே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா. இப்போ ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு. சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க போகலாம். என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எத்தனை படங்கள், அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடணும். ஆனால் எடுத்து முடிச்சிட்டார். படம் பார்த்தோம், அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா. இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது. ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு சிக்னலில் பார்க்குறான். என்னடா நம்ம குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கான அதிர்ச்சி. ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம், அதை சம்பாதிப்போம் எதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குண்ணே. இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம், நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு. அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி மிரண்டேன் நான். இங்கேயும் சரி, ஹைதராபாத்லேயும் சரி, ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்தை, இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியுமா
இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள. ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகல் வேலைகள்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அண்ணன் கவலைப்படாதீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் உங்கள் கூட இருப்பார். வாழ்த்துக்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க. சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டு அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும். அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி. எந்த மருத்துவராலையும் அந்த நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் என் நண்பன் மூர்த்தி சொன்னான், வா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அங்கே போய் நின்னா ஒன்றுமே இல்லைண்ணே, என்ன இதுதானே, இது ஒன்றுமே இல்லைண்ணே, ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க, அது ஒன்றுமே கிடையாதுண்ணே, நீங்கள் போங்க, இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னாரு. சரியாயிடுச்சு. அவ்வளோ பெரிய வித்தக்காரர். இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது. முடக்கருத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவிற்கு வருகை வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழறி மணியன் மற்றும் அண்ணன் தங்கர் பச்சான் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கனி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஏற்கனவே வீரபவானி நிறைய பேசிட்டார். இப்போ நம்ம வாழ்த்த வேண்டிய கட்டத்தில் கண்டென்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வீரபாகன் வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும். வேல்ராஜ்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் அண்ணன் வேல்ராஜன். அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அறிமுகமான கொஞ்ச நாளே நம்ம நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி விட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில். அப்போ வந்து யாருக்குமே 10 காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஏன்னா எல்லாருமே மீடியா பீப்புள் நிறைய பேர் கேட்டவங்களாம் யார்ட்டும் கையில் பணம். அப்போ 5 லட்சம் 4 லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் 5 லட்சம் 4 லட்சம்னு பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன். அப்போ நம்ம ரெஃபர் பண்ணோம், யார்ட்டையுமே 10 காசு வாங்காமல் பண்ணார். அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சந்தோஷம்ண்ணே அப்படின்னேன். நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னாரு. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னேன். அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருனே ஹீரோன்னு கேட்டேன். நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சது. அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும். நான் பொறுத்த நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சினிமாவுக்கு வந்தேன். என்னால் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம் சரி நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்குனராக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூட நான் ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும், அப்படி இருந்தால் பண்ணுவோம், இல்லை வேணான்றேன். இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், விரைவில் அதை நான் அறிவிப்பு போகிறேன். ஸோ அப்படி நம்ம விரும்பினதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது, அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார். அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன, எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை படம் பண்ணுறோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும், இல்லைன்னா அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும். அப்படி இந்த படத்தில் சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் சமுத்திரக்கனியெல்லாம் சொன்னவொன்னு வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. சமுத்திரக்கனியன் கொஞ்ச நேரம் பண்ணாலும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற நடித்த மகானா அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடி நடிகரில் அம்பானி சங்கர், நம்ம காதல் சுகுமார், ஷாம், அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம கடந்து வந்துடுவோம். நானும் கடந்து வந்திருக்கேன், நீங்களும் எல்லாருமே கடந்து வந்துருவோம். வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம், இல்லைன்ட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைகளை வச்சுருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது.
எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான். தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. இது வந்து போலீஸும் கண்டுக்கல, நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம். பட் அந்த குழந்தைகள் புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்மந்தமே இருக்காது. அது கதறுங்க அழுங்க, அது அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிக்னலில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வரும். ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கி வச்சு 10 காசு போட மாட்டேன், ஜன்னலை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன், அவ்வளோ கோவம் வரும். இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கப்புறமாவது, படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறைகளோ இந்த மாதிரி சிக்னலில் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா, வெளிநாடுகள்லாம் இருக்குது. குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சுருவாங்க. ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேராக வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ, கையில் கட்டு போட்டுக்க, காலில் கட்டு போட்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. பட் குழந்தைகளை வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தையை படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணுறது தான் என்னோட நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை. அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க, பட் தமிழ் மருத்துவத்தை கண்டுக்கல. இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாக போலிக்கு தான் இருக்குது. தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அது வேறு அரசியல், அது பேசுகிறதுக்கான மேடையும் இது இல்லை. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். அது கொரோனாலே வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றதை. கொரோனாவில் கிட்டத்தட்ட 5000 பேர், அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சார். அவர் போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது. அப்போ சித்த மருத்துவத்தோட பவர் என்னன்னு அப்பயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கலன்னா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும். அப்படி தான் நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். பத்திரிகை நண்பர்களும் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.